கருடன் கழுத்தில் ஏதோ குத்துகிற சுவாமி, என்ன அது? ஒண்ணும் இல்ல, துளப மாலை போட்டிருந்தேன் இல்ல, ருத்ராட்ச மாலை கொட்டை குத்துகிறதா சுவாமி? எனக்கு கிடையாது, துளசி துளசி. ஓ, துளசி மலர் குச்சி குத்துகிறதோ? ஆமா ஆமா. என்ன இந்த குச்சி பெருசாக உள்ளது? இல்ல இல்ல, ஹைபிரிட் துளசியோ? ஐயோ, சின்னதா தான் இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், ஏந்திட்டு வாங்க. சுவாமி, சுவாமி, உங்கள் மாமனாருக்கு எங்க மாமன் உலகம் பெருமான் நாரன் வந்திருக்கின்றார். நாராயணன், நாராயணன் கோவிந்தன், உலக ரட்சகன் மாமா வந்து விட்டாரா? சிம்மாசனம் கொடுத்தியா? காரணம் கேட்டால் ஆமா, நேற்றோடு 17 முடிந்துவிட்டது, இன்றோ 18. 18 யுத்தத்திலே இப்ப யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் என்பது தெரியவில்லை. அதனால உங்களுக்கு போயினேன். இறைத்தமையானது அவர் அவர்கள் இட்ட சபமானது நிறைவேற வேண்டும். இன்னும் இருப்பது நியமம் இட்ட சபதம் இருக்குது. யாரை என்ன கொள்வது அப்படின்னு கேட்கிறேன். இது தெரியாதவனுக்கு அந்த துரியானை
பிரகாரம் இருக்க முடியாதது ஆ. கலத்தினாலேயே ஆமா. இந்த 100 பேர்களை நான் கொல்லுகிறேன் கொல்லுகிறேன். அப்படி என்று ஆமா. சபதமிட்ட பிரகாரம் ஆ. அவன் தம்பிமாரன் 99 பேர்கள் மடித்து மடித்து விட்டார்கள். இருக்கக்கூடிய துரியோதனன் துரியோதனன் ஒருத்தன் தான். இல்லையா? ஆ. அப்படி இருந்த போதிலும் இருந்த போதிலும் அந்த வீமனானவன் ஆ. இட்ட சபதத்தின் பிரகாரம் ஆமா. துரியோதனன் கொன்னுடுவான். கொன்னுடுவான். அவன் யார் இருக்கிறது? சகுனி இருக்கிறாரு. சகுனியா? ஆ. அதானே? ஆ. அந்த சகுனியா அது ஏனென்றால் அந்த சகுனியை ஆமா. கொல்லுகிறேன். ஆ. அப்படி என சொல்லி ஆமா. யார் சபதமிட்டது? சகாதேவன். சகாதேவன். ஆமா. அந்த சகாதேவனால் ஆ. வரக்கூடிய ஆமா. சல்லியாக சகுனிய சகுனியா கொல்லுவான். கொல்லிடுவான். மாமா துரியோதனன் வீமன் கொல்லுவான். கொன்னுடுவான். சகுனி கொன்னுடுவான். இருக்குது. ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆ. எங்க மாமன் ஆ. தள்ளி மாமன் இருக்கிறாரு. ஆ. எங்க தாய் மாமன். ஆமா. ஆ. அதை யாரு கொல்லுவா? அவரு யாரு கொல்றது? சொல்லி சபதத்தை அவருக்கு கொடுத்தாங்க. ஆமா. வரக்கூடிய தனியா ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவனை எப்படி கொல்றது? கொல்றது. அப்படின்னு அது கேட்கிறியா? யார் போறது? ஆமா. அவனை கொல்ல வேண்டும். ஆ. அப்படி என கருதினால் கருதினால் அது யார் போகணும்? யாரு? அப்படின்னு சொன்னா ஆ. நீதான் கொல்லணும். மாமா சல்லி என கொடுத்து நீதான். யோ என்ன? என்ன சொல்ற? சல்லி என்ன சொல்றேன்? நாமளா யுத்த காலத்துக்கு போவோம். ஏய். நாமளா முதல் நாள் இருந்து நேற்று 17 நாள் யுத்தம் வரை ஆ, நான் இதுவரையும் குருச்சேத்திர பக்கம் போனதே கிடையாது. போனதே கிடையாது. நான் எங்க பாடுகுடாரத்துல இருப்பது. ஏரி வேலை கூட போக மாட்டாரா, குறிச்சாத்திரம் போக மாட்டான். ஏறு. அது சண்டைக்கு மாமா அப்படி போனது கிடையாது. அப்படியே நான் போறதா இருந்தாலும் இருக்கக்கூடியது. யார் என கருதினால் ஆ. நீ ரதமேறி வரக்கூடிய வரக்கூடிய சல்லியனோடு ஆ. ரதத்துக்கு சண்டை செய்ய சண்டை செய்யணுமா? ஆமா. நானா மாமனை கொன்று தாய் மாமனை கொன்னவன் யாரா இருக்கிறானா? ஏய், மாமனை கொண்டு நீ அது யாரு இருக்காங்க நீ கேட்காத. ஆ. சொல்லு. தெரியாது. மாமனை கொன்று ஆ. இந்த மணிபுடி தரித்து ஆளணுமா? நான் ஆளணுமா? ஆளணுமா? அப்படி நான் ஆளணும் கவசியம் கிடையாது. நான் எங்க மாமனை கொல்ல நான் போக மாட்டேன். ஏய், என்ன தாய் மாமனாச்சா? ஆ. அதனால வேண்டி வேண்டி என்ன உங்க அம்மா கூட பொண்ணுங்க கிடையாது. ஆமா. அன்னைக்கு பொண்ணு ஆமா. இருந்தாலும். மத்தலாதேவியா ஆ, அண்ணன் அண்ணா தம்பியா? அவரு. ஆமா. ஐயா, அது எப்படி பார்த்தாலும் தாய் முறை தான் வேணும். ஏதோ அம்மானு முறை தான் வேணும். ஆமா. அப்படி தாயை கொண்டாலும் கொள்ளலாம். கொல்லலாம். இருக்கக்கூடிய தாய் மாமனை கொல்லக்கூடாது. மாமனை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு சொல்றியா? என் மசப்புக்கு என் கண்டக்கா. சொல்லுங்க. இல்லையா? மாமா கொன்னுகிறேங்க. கொன்றிருக்கின்றேன். ஏய், என் மாமனை கொண்டிருக்கின்றேன். நெதுமல் மேவா எங்க அக்கா அப்படியான கொண்டு அது கிடையாது. சொந்த தாய் தாய் மாமன் யாரும் கொண்டு வருகிறானா? அப்படி இருந்தா சொல்லு. அப்படி யாரா இருக்கிறான்? அப்படி இருந்தா சொல்லு, நான் போறேன். ஐயா மலை. அப்படி ஒரு ஆள் எங்க இருக்கிறான்? அவனை குண்டதுக்கு நிறுத்து. நான் போற குருச்சேத்திரம். யார போய் குடும்பம் ராவு எமகண்டம் அது ஒரு பேரு, அந்த பேரு உங்க அம்மா எப்படிதான் வச்சால அந்த பேரு தெரியாது. சாயல் தான் வச்சிருக்கேன். அப்படி என்ன கோரிலும் நான் என்ன தெரிவிக்கிறேன்? தெரிவிச்சுங்க. அப்படி சொந்த தாய் மாமனா கொண்டவனை சொன்னீங்க பாரியா? நான் கண்டிப்பா தாய் மாமனை கொன்றவன் யாரா இருந்தா இப்ப வந்து காட்டு, நான் குருச்சேத்திரம் போறேன். அப்படியா? ஆமா.
அறுத்து தந்தையானவன் ஆமா. தந்தைக்காக வேண்டி வேண்டி கொடுத்ததினால் அரண்மனைக்கென்று பறித்த கனியை ஆமா. நீ அறுத்து பறித்தாய் அல்லவா? உன் தந்தையா இருக்க முடியாது. தேவைக்கு வயிற்றிலேயே ஆமா. இறக்க முடியாது. ஆ. எத்தனை? தேவைக்கு வயிற்றிலேயே ஆமா. இறக்க முடியாது. எட்டாம் பால் பிள்ளையார் பிள்ளையார். கட்டாய மரணம் அடைய வேண்டும். ஆமா. அப்படி என்று கொடுத்தவர் சாபத்தின் சாபத்தினால். பிரகாரம் அது வசதியா வரைக்கும் தேவை அம்மையாருக்கும் 6 குழந்தை பிறந்து அப்சரனும் கொன்று 7வது குழந்தை பிறந்து இத மாதிரி இருக்கின்றன. தேவைக்கு வயிற்றில 5 மாதம் 5 மாதம் அது இருக்க முடியாது. 7 ரோகி வயிற்றில 6 மாதம் 6 மாதம் இங்க அங்க 12 மாதம் என்று பொறுத்தவரை பலரும் ஆமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய 8ஆம் ஆள் பிள்ளையாகவே கண்ணனவன் பிறந்தான். அவனை கொல்ல வேண்டும் என்று ஏதேதோ சூதுகள் எல்லாம் செய்தான். செய்தீங்க. அதிகள் எல்லாம் தன்னுடைய மாய்கையினால் அதை மடித்தார்கள் அரக்கர்களை. அப்படி இந்த போது இதோ இருக்கக்கூடிய ஒரு நாள் தினத்திலேயே கண்ணனானவன் அதை கொல்ல வேண்டும் அப்படின்னு கருதி கம்சனானவன் எதிரே ஓடிக்கொண்டு யானையை விடுத்தவன் எதிரே விடுத்தவன் பல்லக்கிலே விடுத்தவன் எல்லாம் இந்த போது இந்த கண்ணனானவன் 16 வயதா இருக்கிற சமயம் கம்சனோடு எதிர்த்து யுத்தம் செய்து அந்த மாமனா இருக்க முடியாது. கஞ்சனை கம்சன் வைத்தாலும் நானு நீங்க நீங்க இருக்கிறீங்க மாமா. நீங்க சொல்ல பிரகாரம் நான் குருச்சேத்திரம் போறேன். அந்த சண்டை செய்யறது எப்படி? எனக்கு கத்தி பிடிக்க தெரியாது, வில்லு பிடிக்க தெரியாது. முதல் நாள்ல இருந்து 14 யுத்தம் வரை நான் குருச்சேத்திரம் போனது கிடையாது. ஆமா, இவரு நான் எப்ப வில் பயிற்சி கொடுத்து இவரு எப்ப போய் சண்டை செய்யறது? எப்படிங்க? இத பாரு. இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிக்கணும். இடது கையில இடது கையில வில்லு, வலது கையில பானம். பானம். இது பாரு. குடு மாமா. இப்படியா விடணும்? விடு, விடு. இப்படியா? மாமா என்ன குத்துது மாமா அது? அதான் தெரியுது வெண்டைக்காய் சாம்பார்ல இது ஏய், அது ஏனென்றால் இது இருக்கக்கூடியது. இந்த 5 பேர்ல ஒரு ஆளு செத்தா 5 பேர் செத்துக்க மாதிரி செத்து இருக்கு. விடுவார்கள். ஆமா, நீ ஒரு ஆளு நீயே தானே குத்தி செத்தினா என்ன இதுக்கு செத்துவோம். அப்புறம் துரியோதனன் சரி, இப்ப கூட கூப்பிடுறேன் நானு. இப்படியா? இப்படியா? இப்ப புரியல, கரெக்டா புரியுது. A1 பேஷ் பேஷ் மாமா தான் சொன்னாரு, இப்படி கூட சொல்லியாதான். அப்படிதான் விடு மாமா காசுல விடு ஆமா, ஆமா, என்ன வேலை தின்னீங்க என்ன பண்ண போறீங்க? அப்புறம் நீ தான் விட சொன்னா எது எப்படி விடுவா? எது விடலாம்? இதோ இருக்கும் நானு. இது பேர் என்ன? சுந்தரனார்வில். சுந்தரனார்வில். ஆமா, ஆமா. சொல்வாங்க சில பேர் தர்மராஜா வெண்டைக்காய் சாம்பார் ஆயுதம் எடுக்க தெரியாது. தர்மராஜனுக்கு கோபம் வந்து ஆயுதம் எடுத்தால் எடுக்கக்கூடிய யாருன்னா எதிரி கிடையாது இல்லையா? எல்லாமே மதிப்பிடுவாங்க. அப்படி இந்த மாதிரி நீ ரதம் ஏறி வரக்கூடிய யுத்தத்தில் சென்று எதிரியா இருக்க முடியாது. சல்லு இனம் கொள்ள வேண்டியது கொள்ள போய் வா. மாமா நான் போய் வரேன். எங்கே வந்திருக்கிறோம்? கிளிநூருக்கு வந்திருக்கின்றோம் அதனால் வேண்டி குருச்சேத்திரம் வந்து விட்டோம். பாண்டவர் வங்கியில் இருந்து தர்மநந்தனர் குருச்சேத்திரத்திற்கு வந்திருக்கிறார். அதனால் வேண்டி ஜெயபேரிக்க போடுறா. குருச்சேத்திரத்து நாடி ஐவர் ராஜாக்கள் மூத்தராக்குமிடான தர்மநந்தராகப்பட்டவர் இது குருச்சேத்திரம் வந்திருக்கிறார். எதிராளி பங்கில் இருந்து யாராவனா வரலாம். கேளுங்க சபரிலே. இதோ இந்த பேரிக்க சத்தத்தை கேட்டு துரியோதனன், சகுனி, சல்லியன் 3